ஹாய் ஓஸ் வெல்கம் டு மிஷனரி சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் வரிக்குழியில் கொலப்பாதகம்ங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் வரிக்குழியில் கொலப்பாதகம் இந்த படம் 2019 மலையாள லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ 2023 தமிழ் டப்டு வெர்ஷனில் கொலப்பாதகம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் ஃபுல் மூவி யூடியூப்லேயே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வரிக்குழியில் கொலப்பாதகம் இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னாக்க, இந்த படத்தோட கதை கேரளாவில் ஒரு தீவில் நடக்குது. அந்த படத்தோட ஹீரோ அந்த தீவில் ஒரு சர்ச் ஃபாதராக இருக்கார். அந்த தீவில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எதுவும் ரவுடிசம் பண்ணி என்ன தப்பு நடந்தாலும் சரி, அது சர்ச் ஃபாதர் தான் முன்னாடி இருந்து அது சுமூகமாக தீர்த்து வைப்பார். இப்படி இருக்கும்போது தீவில் ஏதாவது ஒருத்தர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறான், தப்பு பண்ணுறானாக்க, அப்போ போய் சர்ச் ஃபாதர் சுமூகமாக பேசி தீர்த்துட்டு நைட்டு என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குவா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாரு. அதே போல் அந்த யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க நைட்டு பாவ மன்னிப்பு கேட்க வராங்க. அப்போ சர்ச் ஃபாதர் அந்த சர்ச் ஃபாதர் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு யார் தப்பு பண்ணானோ அவனை அடியடின்னு அடித்து இனிமேல் இந்த தப்பே பண்ணக்கூடாது போன்னு சொல்லிட்டு மிரட்டி அமுச்சு விடுவார். இதுதான் அவரோட ரொட்டீன் வேலையாக இருக்கும். நைட் டைமில் ரவுண்ட்ஸ் வருவார். அந்த தீவில் யாராவது குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டானா, வீட்டுக்கு போகாமல் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ரவுண்ட்ஸ் போவார். அப்படி ஒரு நாள் ரவுண்ட்ஸ் போகும்போது படத்தோட வில்லன் ஒரு ஆளை கத்தியால் குத்தி கொலை பண்ணுறான். அது சர்ச் ஃபாதர் பார்த்துடுறாரு. சர்ச் ஃபாதர் பார்க்குறாருன்னு அந்த படத்தோட வில்லனுக்கும் தெரிஞ்சு போயிடுது. சர்ச் ஃபாதர் அந்த இடத்த விட்டு சர்ச்சுக்கு வந்துடுறாரு. நைட்டு அந்த கொலை பண்ணவன் படத்தோட வில்லன் சர்ச் ஃபாதர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வரான். அப்போ நான் அவர் கொலை பண்ணிட்டேன், ஏன் பண்ணுன்னு சொல்லிட்டு சர்ச் ஃபாதர்கிட்ட சொல்லிடுறான். ஆல் ஓவர் தி வேர்ல்டு சர்ச் ஃபாதரோட ரூல்ஸ் என்னன்னாக்க, யாராவது பாவ மன்னிப்பு கேட்க வந்தாங்கனாக்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு வெளில சொல்லக்கூடாது. அதுதான் சர்ச் ஃபாதரோட ரூல்ஸு. இப்படி இருக்கும்போது சர்ச் ஃபாதருக்கு ஒரு கொலை பண்ணிட்டான். அதை அவனை போலீஸை பிடிச்சி கொடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார். சர்ச் ஃபாதர் என்ன பண்ணுறாருனாக்கா, இவன் பண்ண கொலையை இவன் வாயாலே ஒத்துக்க வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் சர்ச் ஃபாதர் தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. பொதுவாகவே மலையாள படம்னாக்கா ரொம்ப பிரம்மாண்ட செலவெல்லாம் இருக்காது. ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகாக மேக் பண்ணி எடுப்பாங்க. அதே போல் தான் இந்த படமும் பெரிய பொருட்செலவுலாம் இல்லை. ஒரு சாதாரண கதையை சூப்பராக மேக் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் அவங்க அந்த படத்தில் உள்ள கேரக்டர் இன்ட்ரோ தான். ஒவ்வொருத்தவங்களும் அந்த அந்த தீவில் யாராக இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஒரு 40 மினிட்ஸ் சொல்லுவாங்க. இந்த 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் தான் படத்துக்குள்ளேயே போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராகவும் எடுத்திருக்காங்க. இந்த படம் 2 hour 5 minutes தான் வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஒரு டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னாக்க, சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமையும் சூப்பராக எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மலையாள படம்னாலே சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கேரளாவோட பிளேஸ் எல்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் இருந்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ் படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னாக்கா, அடுத்து இந்த சீன் தானே ஈஸியாக பிரேக் பண்ணுற மாதிரி போச்சு. ஏன்னா கொலை பண்ணது வில்லன் தான் தெரிஞ்சு போயிடுது. யாரை கொலை பண்ணாங்கிறது மட்டும்தான் ரிவீல் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அது கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோ ஒரு சர்ச் ஃபாதராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு ஹீரோயின். இந்த படத்துக்கு ஹீரோயினே கிடையாது. சர்ச் ஃபாதர் தான் ஹீரோ. இந்த படத்தில் ஒரு கப்புள் லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சாங் வச்சுருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின் மாதிரி காட்டுவாங்க. பட் அவங்க கொஞ்சம் சீன் தான் வருவாங்க. கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க அவங்க. அடுத்து படத்தோட வில்லனோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சர்ச் ஃபாதருக்கும் வில்லனுக்கும் உள்ள கான்வர்சேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த த்ரில்லிங் எலமெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அடுத்து சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமையும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து படத்துக்கு எடிட்டிங். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் மீஜோ ஜோசப் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு சாங் வருது. அது கேட்கறதுக்கு ஆவரேஜாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படம் 2 hour 5 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு சூப்பரான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவுக்கு என்னோட மார்க் 5க்கு 2.75 தருவேன். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள்.
கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.